ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப்ஸ்டைல். நேரும் நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன். லென்த் வீடியோ நினச்சி பார்க்காம விட்டுறாதீங்க. ஷார்ட் வீடியோ தான். வாங்க சமையல் பண்ணலாம். என்னடா இவன் சமையல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குக்கர் ரிங்கை வச்சுட்டு இருக்கா. நான் சமையல் பண்ண முடியுமா தெரியாது. பண்ணிடுவேன். இருந்தாலும் எங்கள் விஸ்கி பாருங்கள், நீங்கள் ரிங் எடுத்து கடிச்சு வச்சுட்டா. எல்லாம் கருவி போய் வச்சுருந்தேன். இது மட்டும் ஒன்று கீழே விழுந்திருக்கு. நானும் கண்டுக்காமல் விட்டுட்டேன். அதுக்காக ரிங்கை கடிச்சிட்டான்னு சமையல் பண்ணாமல் இருக்க முடியாது. இது ஒரு சாக்குன்னு இருக்க முடியாது. நான் எப்போவுமே குக்கரில் சாப்பாடு வைக்க மாட்டேன். எங்கள் வீட்டில் யாருக்குமே குக்கர் சாப்பாடு பிடிக்காது. பல வருஷமாக நாங்களும் என்றைக்குமே குக்கர் சாப்பாடு வச்சதில்ல. சுட சுட சாதம் வடித்தாச்சு. ஒரு டம்ளர் அரிசி போட்டு இவ்வளோ சோறு சாப்பாடு கிடச்சிட்டு, இதுக்குள்ளே தான் நம்ம ஐட்டமே வேக போட்டிருக்கேன். குக்கர் ரிங் கெட்டு போனனால கடந்த 1 மணி நேரமாக பருப்பு வேகுது. பருப்பு வெந்தாலுமே தக்காளி முண்டக்கண்ணு மாரியம்மா மாதிரி முடிச்சிட்டு இருக்கு. இனி இதை கடையணும் கடந்து. குக்கர்னால் 2 விசிலில் பூ போல் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் மசிஞ்சிரும். இப்போ கரண்டி வச்சு அமுக்கி விட்டா இந்த தக்காளி வெள்ளை பூண்டெல்லாம் அவியுது. ஆனால் தக்காளி வந்து சொல் பேச்சு கேட்காம அப்படியே கிடக்கு. இப்போ மற்ற எடுத்து அவனும் கையில் கட்டையிலலாம் மத்து போய் இப்போ நம்ம ஸ்டீலுக்கு மாடல் கிச்சன்னு மாடர்னாக நம்ம மத்துமே நம்ம ஸ்டீலில் மாற்றிட்டோம். இப்போ இதே குக்கராக இருந்தோன்னா ஒரு விசில் சம்முன்னு எல்லாம் வெந்து கிடச்சிருக்கும். கேஸும் மிச்சம் ஆகிருக்கும். 1 மணி நேரம் பருப்பும் வெந்திருக்காது. இப்படி போட்டு நான் ஸ்டீலு மற்ற கொண்டு கடன்னு குடைய வேண்டாமல் இருந்தது. சரி, இந்த செய்ய கடைக்கு போனால் தான் நாளைக்கு நான் என் கடையிலேருந்து புது ரிங் எடுத்துகிட்டு வர முடியும். என்னை கண்டா அந்த உலகமே அதிரும். இந்த தக்காளியெல்லாம் ஜுஜுபி ஒரு அமுக்கு. தக்காளியெல்லாம் கூழு ஆகிட்டா. தக்காளியாவது தங்கச்சியாவது அமுங்கிட்டா. இந்த விஸ்கி பொண்ணு எவ்வளோ உஷார் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு சாப்பாடு வைக்கிற குக்கர் ரிங்கை மூடி வம்பாக்கலை. எங்களுக்கு சாப்பாடு வைக்கிற குக்கர் ரிங் மூடியும் வம்பாக்கிட்டா. இருக்கட்டும், அவளை நாளைக்கு ஒரு கை பார்த்துக்கிறேன். சீரகம், மிளகா, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சின்ன எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தாளிக்கிறது கொஞ்சோண்டு கீ ஊற்றுனீங்கன்னா தால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், எப்போ தால் ஃப்ரை கொஞ்சம் கீழே போடுங்களேன், வேறு லெவலாக இருக்கும். எனக்கு கீழே தாளிச்சா ரொம்ப பிடிக்கும். இடிச்சு வச்ச மசாலா நான் எப்போ போட்டு கீ போட்டுலாம் தாளிக்க மாட்டேன். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் கீ போட்டு தாளிக்கிறேன். நல்லா மணமாக இருக்கும். பார்த்தீங்களா, தால் ஃப்ரை ரெடி. இந்த கரண்டி அப்படியே விட்டுறணும். சுருன்னு ஒரு சவுண்டு வரும். பார்த்தீங்களா, 10 வீட்டுக்கு நம்ம குழம்பு கறி டேஸ்ட்டு ஸ்மெல் மணக்கும். அடுத்து இன்னும் நம்ம மணத்தை இன்னும் டேஸ்ட்டை கூட்டி தர்றது கொஞ்சம் இன்னும் மல்லி இலை. நம்ம தால் ஃப்ரை ரெடி. வாங்க அடுத்த வேலை பார்க்கலாம். இப்போ வெங்காயம் தூக்கலாக போட்டு ஒரு ஆம்லேட்டு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டு ஒரு சின்னதாக கூட்டு. ஆம்லேட்டை மாற்றி போட்டாச்சு. உங்களுக்கு ஆம்லேட் பிடிக்குமா சொல்லுங்க. பின்ன எல்லாத்துலேயும் 2 போட்டு கொஞ்சம் வத்தல் ஃப்ரை பண்ணியாச்சு. வெயில் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா, அதனால் தினம் சாப்பாடில் தயிர் எடுத்துக்கிறோம் நாங்கள். தயிர் பின்ன கொஞ்சமாக வாட்டர். வாங்க அனைவரும் சாப்பிடலாம்.